நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு காட்சிகள். முதல் காட்சியில் நாம் அந்த சிறப்பு வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து மலையில் ஒரு 100 அடி உயரத்தில் இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பாறை ஒன்று உருண்டு அந்த மலை அடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் என்ற இடத்தில் உள்ள 3 வீட்டின் மீது அப்படியே விழுந்து அந்த மண் சரிவோடு அந்த 3 வீடுகளும் மூடப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவிலிருந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இதுவரை அங்கிருந்து ஒருவரையும் மீட்க முடியவில்லை. அங்கு 5 குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேர் இருக்கிறார்கள். ராஜ்குமார் என்பவரின் குடும்பம் அந்த இடத்தில் சிக்கி இருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையும் அந்த இடத்திற்கு அருகில் விரைந்திருக்கிறது. வஉசி நகரில் மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்க போது இன்று காலை வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் முதல் நம் காட்சியில் பார்க்கிறோம். இரண்டாவது வீடியோ பதிவு இன்று காலை என்று தலைப்பிட்டு போடப்பட்டிருக்கிறது. அதே பகுதியில் சோமவார குளம் என்ற பகுதி என்ற குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் பின்பகுதியில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த வஉசி நகர் பகுதியில் மலையடிவாரத்தின் அருகே அவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த பாறை உருண்டு இடம்பெயர்ந்த காட்சி அந்த செம்மண் திடலாக இப்போது நாம் மட்டமிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் தான் மிகப்பெரிய பாறை ஒன்று உருண்டு அங்கு கீழே இருந்த 3 வீடுகளின் மேல் விழுந்தது. அதோடு ஏற்பட்ட மண் சரிவால் அந்த பகுதி மூடப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நேற்று இரவிலிருந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட போதிலும் கொட்டும் மழை மற்றும் மலைச்சரிவு ஆகியவற்றினால் அங்கு மீட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிர்ச்சியில் இருந்து மக்கள் மீள்வதற்குள் அதற்கு அருகில் உள்ள மற்றொரு பகுதியும் இப்போது மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த மக்கள் அலறி எடுத்து ஓடி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் அதே வஉசி நகர் பகுதி. அங்கு செய்தியாளர்கள் மற்றும் மீட்பு படையினர், பொதுமக்கள், அதிகாரிகள், குடியிருப்புவாதிகள் என பலரும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அந்த பகுதியில் எங்கெங்கு நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதால் வஉசி நகரில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே மண் சரிவு மற்றும் அந்த மிகப்பெரிய பாறாங்கல்லை அகற்ற முடியாமல் 7 பேர் 5 குழந்தைகளோடு சிக்கியுள்ள குடும்பம் உள்ள அந்த 3 வீட்டுக்கு அருகிலேயே மீண்டும் ஒரு நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த பகுதியில் இருக்க முடியாமல் வெளியேறுவதற்காக ஓடக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே பகுதியில் திருவண்ணாமலையில் அண்மை காலத்தில் இதுவரை இவ்வாறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டதில்லை. கேரளா போன்ற மாநிலங்களில் ஊட்டி, நீலகிரி போன்ற பகுதிகளில் தான் இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படும். திருவண்ணாமலையில் உள்ள மலைப்பகுதியில் ஒரே இடத்தில் 2 நிலச்சரிவு, மண் சரிவு ஆகியவை ஏற்பட்டிருப்பதால் வஉசி நகர் பகுதியில் இனிமேல் மக்கள் குடியிருப்பதற்கு மிகுந்த அச்சமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டாவது மண் சரிவில் எந்தவித சேதமும் இல்லை. மண் சரிவு மட்டுமே அது ஏற்பட்டிருக்கிறது. முதல் மண் சரிவில் தான் இன்னும் மீட்பு பணியை துரிதப்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் அந்த 7 பேரின் நிலை என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது.